வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம காய்கறியில் படிஞ்சிருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ காய்கறி எல்லாமே நான் ஒரு கடாயில் போட்டு வச்சுருக்கேன். காய்கறி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து வர்றதில்லை, நிறைய இடத்துலேருந்து ட்ராவல் ஆகி தான் வருது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, சும்மா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு. இப்போ அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நல்லா சூடான தண்ணி, கொதிக்கிற தண்ணியில் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் காய்கறியை போட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட கல்லுப்பு, இது கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மட்டும் எடுங்க, பொடி உப்பு எடுக்க வேண்டாம், அயோடின் கலந்ததை. கூடவே மஞ்சள், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ கொரோனா கூட பார்த்தீங்கன்னா காய்கறி மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. காய்கறி மட்டும் கிடையாதுங்க, பழங்களும் வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கடைசி டைம் பறிக்கிற டைம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மருந்தடிப்பாங்க. அது மேலே எல்லாமே அப்படியே படிஞ்சு தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சும்மா கழுவி எடுத்து அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மருந்து ஃபுல்லுமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காய்கறியோ அல்லது ஃப்ரூட்ஸோ வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.